ஒரு வறுமையான வீட்டில் பிறந்து வீட்டில் உள்ள கஷ்டம்லாம் தெரியாம ஒரு அடாவடியா சுத்திக்கிட்டு இருக்க பையன் தான் நம்ம மார்க்ஸ். காரல் மார்க்ஸ் மேல் படிப்புக்கு போற வரைக்கும் நண்பர்களோட மது குடிச்சுக்கிட்டு பாட்டு கூத்து அப்படின்னு சுத்துறாரு. ஆனா இந்த பக்கம் ஜெனி குடும்பம் அப்படி இல்லை. ஜெனி குடும்பம் ஒரு பணக்கார குடும்பம். இப்படி எதை பத்தியும் கவலைப்படாம சுத்திக்கிட்டு இருந்த மார்க்ஸ தன்னோட காதல் கடிதத்துக்காக ஏங்க வச்சவங்க ஜெனி. அதுவும் சாதாரண கடிதங்கள் இல்ல, சமூகத்தை மார்க்ஸ் காதலிக்க காரணமே ஜெனியோட கடிதம் தான். ஒரு மேதைக்கே சொல்லி கொடுத்த ஜெனி எவ்வளவு புரிதலோட இருந்திருப்பாங்கன்னு பாத்துங்களேன். மார்க்ஸுக்கு படிப்பு முடியுது, ஊர்லயே எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய அழகியான ஜெனிக்கு நிறைய திருமண வரன்கள் வருது. ஆனா ஜெனி மார்க்ஸ் தான் வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் நிராகரிக்கிறாங்க. இந்த காதல்ல பணக்காரன் ஏழை பிரச்சனை எல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஜெனியோட அப்பாவுக்கு மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா மார்க்ஸ் வீட்ல என்ன சொல்றாங்கன்னா, தேவையில்லாம மார்க்ஸை கட்டி நீதாமா கஷ்டப்படுவ அப்படின்னு வேண்டாம்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஜெனியை கல்யாணம் பண்ணணும்னா நமக்கு ஒரு வேலை வேணும், நான் வேலைக்கு போகணும், எனக்காக காத்திரு ஜெனி, நான் திரும்ப வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு மார்க்ஸ். ஜெனி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 7 வருஷம் மார்க்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் வீடியோக்கு மறக்காம கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க.